ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். சாம்பார்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த சாம்பார் கூட மசாலா அரைச்சு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இந்த ரெசிபி வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுதான் செய்ய போறேன். கேரளா ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல வாங்குற சாம்பார் டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் வந்து ரெகுலரா நீங்க பார்க்க முடியும். வாங்க டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சாம்பார் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? டெய்லி வீட்டில் ஏதாவது ஒரு குழம்பு வச்சாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா சாம்பார் இல்லாமல் இருக்காது. பருப்பு கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டு கமன்னு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 3 விசில் வச்சு வேக விடுங்க. அப்போ வந்து பருப்பு நல்லா குழஞ்சி கிடச்சிரும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசால் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 6 வரமிளகா. இதை நல்லா அப்படியே பொன்னிறமாக வறுத்துடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வத்தல்லாம் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தேங்காயோட கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வைக்க போகிற சாம்பாருக்கு டேஸ்ட்டே இந்த மசால் தான். அதனால் மசாலா நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் நம்ம செஞ்சிடலாம். நல்லா அடிக்கடமான பாத்திரத்தில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முழுசாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்கிற காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயை நல்லா எண்ணெயில் சுருள வதக்கிக்கலாம். வதக்கும் போதே ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து இந்த காயோடு நல்லா சேரும். இது நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியையும் இந்த காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம போட்டிருக்கிற காய்கறிகள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த காயை வந்து நல்லா வேக விடணும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த காய் வந்து நல்லா வெந்துடும். அதனால் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக வேக விடுங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பார் ரெசிபி தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி எதனாலும் சேர்த்து சாம்பார் செய்யுங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் அளவு புளி கரைச்சி புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலோட காய் சேர்த்து வேக விடுங்க. இப்போ இந்த மசாலாம் காயோட சேரணும், மசாலோட பச்சை வாசம் போகணும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா ஆட் பண்ணி சாம்பார் கொதிக்கும் போதே வீட்டுக்குள்ளே கமன்னு சாம்பார் வாடை இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு பசியை வந்து தூண்டும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே காயோடு சேர்ந்து காயும் நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது மேலே அப்படியே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை தாளித்து ஊற்றணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பாரில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி. அப்படியே சுட சுட சாதத்து மேலே இந்த சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி எது கூடனாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்களா? இந்த ரெசிபி வந்து நீங்க தேங்காய் எண்ணெயில ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற எண்ணெய் வச்சே செய்யுங்க. ஆனா தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். செம டேஸ்டான ஒரு ரெசிபி, இட்லி கூட எல்லாம் செம காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு நியூ ரெசிபியோட உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.